ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனத்திற்கு வெட்கம் என்பதே கிடையாது. பிசாசானவன் அவமானத்தை கொண்டு வருவான், வெட்கத்தை கொண்டு வருவான், வேதனைகளை கொண்டு வருவான். ஆனால் எதுவுமே உங்களுக்கு வாய்க்காது. உபத்திரவம் வரும், ஆனால் உபத்திரவம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது நினைத்தார்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி. இல்லை, முடிவே இல்லை. 3ஆம் நாளிலே அவர் மகிமையாய் உயிர் தெழுந்ததைப் போல அவருடைய ஜனமாய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிற நீங்கள் கலக்கத்தோடு வேதனையோடு இந்த வருடம் என்ன ஆகுமோ என்று சொல்லி, இந்த பிரச்சனை எப்படியாய் முடியுமோ என்று சொல்லி சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். அவருடைய ஜனமாய் இருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த வருடத்திலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறவர் தேவனாய் இருக்கிறார், மனிதன் அல்ல. எனவே ஒருபோதும் உங்களுக்கு தலைகுனிவு வராது, ஒருபோதும் உங்களுக்கு வெட்கம் வராது, ஒருபோதும் அவமானம் வராது. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய ஜனமாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த வருடத்தை தொடங்குங்கள். கிருபையை வாஞ்சியுங்கள். நிச்சயம் இந்த வருடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. உம்முடைய ஜனமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த வருடத்தில் ஆண்டவரே எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், அதை என்ன செய்யலாம் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிற பொழுது நீர் பேசியிருக்கிற இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah.